கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். எல்லா சபைகளிலும் புது வருடத்திற்கு நாம் கடந்து போவதற்கு உண்டான உபவாச நாட்கள் நடத்துகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். சபைகளிலே 21 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம் என்று சொல்லி உபவாசத்தை நடத்துவாங்க. ஏனென்று சொன்னால் புது வருடத்திற்கு நாம் கடந்து போக, புது வருடத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த நாட்களை பாருங்கள், அந்த உபவாசம் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அடைந்து கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த உபவாசம் இருக்கும்போது 3 காரியத்தை நம்ம தெளிவாய் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, நீங்கள் உபவாசம் எதுவும் சாப்பிடாமல் நீங்கள் போய் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஜெபித்து விட்டு வெளியே வரும்போதும் நீங்கள் கவலையோடு வர்றீங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படக்கூடாது. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க தேவன் மேலே விசுவாசம் கொள்ள வேண்டும். நிச்சயமாய் நாம் எதை கேட்டாலும் தேவன் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாழ வேண்டுமே தவிர, உபவாசம் இருந்து கொண்டு மறுபடியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி முக வாடலாய் இருக்கக்கூடாது. நீங்கள் தலையில் எண்ணெய் பூசி உங்கள் முகத்தை கழுக வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் முகத்துக்கு, உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் முகவாடலாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதற்குள்ள பலனை, இந்த உபவாச பலனை நீங்கள் அடைந்து முடித்து விட்டீர்கள் என்று சொல்லியும், அப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லியும், எப்படிப்பட்ட காரியத்தை உபவாச நாளிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முகத்தை மாத்திரம் நீங்கள் வாட வைத்து கொண்டிராதபடிக்கு, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் முகத்தை நீங்கள் வாட வைக்காதபடிக்கு, அந்தரங்கத்தை பார்க்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதை கவனிக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவது காரியம் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் உபவாசம் இருக்கும்போது மாயக்காரர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் அந்த 6ஆம் அதிகாரத்தை 16 தொடர்ந்து வாசிக்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். இந்த 3 காரியத்தையும் இந்த உபவாச நாட்களில் நாம் மிகுதியாய் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்குது. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். இன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் உபவாசம் இருக்கிற நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 6:25 பார்த்திங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். தேவனிடத்திலே விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நாம், ஜெபிக்கிற நாம், நாம் செய்கிற ஜெபம் யாரிடத்தில் என்று அறிந்திருந்தும் அவர் மேலே விசுவாசம் வைக்காமல் மறுபடியும் எண்ணத்தை உண்போம், நம்ம எண்ணத்தை குடிப்போம், நம்ம எண்ணத்தை உடுப்போம், அப்படிப்பட்டதான உலக கவலைகளுக்குள், அதாவது சரீர கவலைகளுக்குள் நீங்கள் வந்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த கவலையை குறித்து பார்த்திங்கன்னா 3 காரியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் ஆகாரத்திற்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்க, நீங்கள் உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்க, நான் எவைகளை குடிப்பேன் என்று சொல்லி அவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீங்க என்று சொல்கிறார். பாருங்கள், பார்த்திங்கன்னா அதில் நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு போய் இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? ஆகாரத்தை நீங்கள் இப்போ கவலைப்படுற அந்த ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் எவ்வளோ பெரியது.
நீங்கள் கவலைப்படுகிற அந்த உடையை பார்க்கிலும் சரீரம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த கவலைப்பட மாட்டீங்க என்று சொல்லி ஆவியானவர் அவயத்தை நம்ம எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த ஜீவன் எப்படின்னா இந்த ஆகாரம், இந்த உணவுனாலும், இந்த உடையினாலும், இந்த தண்ணீர்னால், இந்த வாழ்க்கையினாலும் தான், நம்மளுடைய சம்பாத்தியத்தினாலும் நம்மளுடைய வாழ்க்கையினாலும் தான் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடணும். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வரும்போது அவங்கள அப்படி தான் நடத்தினார். அவங்களுக்கு உழைப்பில்லை, அவங்க சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கடந்து போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அவங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாகாதபடிக்கு காத்து கொண்டார். அப்போ தேவனாகிய கர்த்தராலே அந்த காரியங்கள் முடியும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உணவு, உடை, தண்ணீர் இப்படிப்பட்ட சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆகாரத்தை காட்டிலும் ஜீவன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த ஜீவனை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். ஜீவன் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அந்த ஜீவன். ஆதாம் அந்த ஜீவனோடு தான் ஆதாமை அவர் உண்டாக்கினார். அவருடைய ஜீவனை கொடுத்து தான் ஆதாமை உண்டாக்கினார். ஆனால் ஆதாமோ அந்த ஜீவனை அவன் இழந்து போனபடினாலே நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்து சத்துருடைய கரத்திலே அவன் விற்று போட்டபடினாலே, ஏமாந்து போனபடினாலே இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய ஜீவன் தேவைப்படுகிறது. அந்த ஜீவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அந்த ஜீவனை அவர் திருப்பி நமக்காக கொண்டு வந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்னா, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் எவ்வளவு விசேஷித்தது என்று சொல்கிறார். நீங்கள் சாப்பிட்ற உணவுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களே, ஒரு ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? அந்த ஜீவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீங்க? அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தான். கர்த்தரை அறியாதவன், கர்த்தர் யார் என்று தெரியாதவன் தான் அதற்கெல்லாம் கவலைப்படுவான். நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நான் உனக்குள் ஜீவனாயிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோமானால் இந்த ஆகார காரியங்களுக்கு, உணவு காரியங்களுக்கு நாம் கவலைப்படுவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நிச்சயமாக நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கவலைப்படக்கூடாது. பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கவலைப்படவே கூடாது. என்னென்று சொன்னால் நம்மளை நடத்துகிறவர் நமக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம், தேவனுடைய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது, தேவனுடைய ஜீவ ஊற்று எங்களுக்குள் புறப்படுகிறது, அது எங்களை வாழ வைக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், உடையை பார்க்கிலும் சரீரம் எவ்வளவு விசேஷித்தவைகள் அல்லவா. பார்த்தீங்கன்னா தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய உடையை நீ பார்க்கிற, ஆனால் உன்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை நீ அறியாதிருக்கிறாய். கர்த்தருடைய ஆலயம் உனக்குள் இருக்குமானால், கர்த்தர் உனக்குள் வந்து வாசம் பண்ண நீ இடம் கொடுப்பாயானால், உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஆடையை, உன்னுடைய சரீரத்தின் உணவை நான் கவனிக்க மாட்டேனா? நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? ஏனென்று சொன்னால் நான் உனக்குள் வந்து வாசம் பண்ணியிருக்கிறேனே. உனக்குள் நான் வாசம் பண்ணியிருக்கிறபடினாலே உன் சரீரத்துக்கு உண்டானவைகளை நான் உனக்கு தரமாட்டேனா? நான் உனக்கு தந்ததை செய்ய மாட்டேனா என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த வசனம் என்ன சொல்கிறான்னா, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் நல்லது,
உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது. அப்போ ஜீவனும் தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய சரீரமும் இருக்கிறபடியினாலே நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கவலை. நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், ஆனால் உபவாசமும் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் இனிவரும் வருடங்களிலே இனிவரும் நாட்களிலே ஒரு கவலை நமக்குள் வருமானால் நாம் என்ன சொல்லணும்னா, தேவன் அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே வந்தவர் வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறபடினாலே அவர் நம்முடைய சரீரத்தில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண நம்ம இடம் கொடுப்போமானால் நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய ஆடையை குறித்து, நம்முடைய உணவை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற நிச்சயம் நமக்குள் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியத்திற்குள் நாம் வாழும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் சொல்கிறார், காட்டு புஷ்பத்தை பாரு, அவைகளை நான் நடத்துகிறேனே, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க என்று சொல்கிறார். பட்சிகள்னா பூச்சி அந்த பட்டாம்பூச்சி, சின்ன கொசு, என்ன சொல்கிறது, நிறைய குட்டி 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 குட்டிய பட்சிகளாக இருக்கு இல்லையா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அந்த பட்சிகளுக்கெல்லாம் நான் உணவு கொடுக்குறேனே, ஈசல் ஒரே நாளில் மறித்து போகிற ஈசல்கள் அவைகளுக்கெல்லாம் நான் ஜீவனை கொடுக்கிறேனே பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, இவைகளெல்லாம் நடத்துகிறேனே. எப்படி அவங்கள நடத்துகிறானா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஆகாயத்து பட்சிக்குள்ளே, அந்த காட்டு புஷ்பத்துக்குள்ள தேவனுடைய ஜீவன் இல்லை. அவைகளுக்குள்ள அவைகள் இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இல்லை. அவைகளெல்லாம் தேவன் தங்கும் ஆலயமாக இந்த பட்சிகளும் அந்த செடி கொடிகளும் இல்லை. தேவன் மனுஷருக்குள்ளே தான் தங்கியிருக்கிறார். அப்போ அவைகளுக்குள்ள ஜீவனும் இல்லை, தேவன் தங்கும் ஆலயமாக இல்லை. அப்படி இல்லாதிருந்தும் அவைகளெல்லாம் நான் உடுத்து விற்கேனே. நான் அப்படி இருந்தால் உனக்கு செய்வது எவ்வளோ பெரிய நிச்சயம், எவ்வளோ நிச்சயம் என்பதனை அறிந்து கொண்டு உபவாசம் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் சந்தோஷமோத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை ஆராதித்து துதித்து அந்த உபவாச நாட்களை ஒரு மனமகிழ்ச்சி நாட்களாய் நீங்கள் நடத்தினால், நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது. பாருங்கள், அந்த நாட்களில் கேட்கிற பிள்ளைகள் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு நமக்குள் ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆலயம் நமக்குள் வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனால் நாமோ அவர் நமக்குள் வாசம் பண்ண இடம் கொடுக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதை அறிந்து கொண்டு வாழ்ந்தால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்படைய செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மற்ற 2 காரியத்தையும் நாளை வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம்.